எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விமல். அடுத்த ஒரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கதில் மகிழ்ச்சி. ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்களா? நம்ம வந்து எவ்வளோ பல்ப் வாங்கினாலும், எவ்வளோ வலிகள் இருந்தாலும், எவ்வளோ செருப்படி வாங்கினாலும், எவ்வளோ பண கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும், டிப்ரெஷன் இருந்தாலும் இன்னும் இங்கே உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எதை பற்றின டாபிக்னா, நம்ம லைஃப் நமக்கு கொடுக்குற வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பேச போகிறோம். எந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை வாய்ப்புகளை கொடுக்குது, அதை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தலை. ஸோ அதை பற்றிலாம் தான் இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்புன்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கு ஒரு டீனேஜராக இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு 19 வயசு, ஒரு 18 வயசு பசங்களாக இருந்தோம்னா நமக்கு லவ்வில் வாய்ப்புகள் தேவைப்படும். காதலை போய் சொல்கிறதுக்கு, லவ்வை போய் சொல்கிறது, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் அந்த வாய்ப்பு தேவைப்படும். ஆனால் அந்த நம்ம வாய்ப்பை யூஸ் பண்ணுறோமானா அது யூஸ் பண்ணுறதில்ல. எப்படின்னா, இப்போ நம்ம ரேண்டமாக ரோட்டில் போயிட்டுருக்கோம், அந்த நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நமக்கு பின்னால் தான் வந்துட்டு இருப்பா. திரும்பி பார்த்து பேசலாம், ஒரு ஹாய் சொல்லலாம், என்ன பண்ணுற, எங்கே போகிறேன்னு கேட்கலான்னு பார்த்தா நம்மளால் முடியாது. ஆனால் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த டைமில் யாரும் ரோட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்களும் நம்மளும் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணாமல் வீட்டுக்கு போய் நைட்டெல்லாம் தூங்காமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம நிறையா வாய்ப்பை யூஸ் பண்ணுறதில்ல, கிடைக்கிற வாய்ப்பை. அதே மாதிரி லைஃப்லேயும் யூஸ் பண்ணுறோமானா எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு தான். ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதே ஒரு வாய்ப்பு தான். அதுக்காக தான் நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு வேலைன்ற ஒரு வாய்ப்புக்காக. அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட், டே ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஒரு வாய்ப்புக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ப்புன்றது லைஃபுக்கு அவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. சரியாக பாதி பேர் யூஸ் பண்ணுறதில்ல இன்னி மாதிரி. ஸோ எனக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தாமல் இருந்ததுக்கு. அது என்னென்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு சென்னையில் ஒரு இன்டர்வியூனா ஒரு ஃபாரின் கம்பெனி செலக்ட் ஆகிட்டா ஃபாரின் போயிட்டு அங்கே போய் வேலை ஜாலி பண்ணலாம் நினச்சி இன்டர்வியூ போனது ஒரு மார்னிங் ஒரு 11 மணி இருக்கும். இன்டர்வியூக்குள்ளே கூப்பிட்டாங்க. போனால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளை மட்டும்தான் எடுப்போம், ஃப்ரெஷர்ஸ்லாம் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ தூரம் போயிருக்கோம், சென்னைக்கு போயிருக்கோம், இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஊருக்கு வந்தோன்னே தான் தெரிஞ்சது, அங்கே மார்னிங் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, மார்னிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளை எடுத்துகிட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பத்தாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸும் எடுத்துருக்காங்கன்ட்டு. என் ஃப்ரெண்டுன்றது தெரிஞ்சவன் ஒரு பையன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எதுக்கு வெயிட் பண்ணான்னு தெரியாது, அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிட்டன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவனை. ஆனால் நான் ஊருக்கு போயிட்டேன், அதனால் நான் செலக்ட் ஆகலை. அப்புறம் அந்த பையன் சொல்லும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஃபாரின் வாய்ப்பு போச்சுன்ட்டு. ஓகே, இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இப்போது நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாய்ப்பு போனால் என்ன, இன்னொரு வாய்ப்பு எனக்கு உடனே கிடச்சிது. ஸோ ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. இப்போ ஒரு 3 வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சினா அதை யூஸ் பண்ண பாருங்கள். இது அட்வைஸ் இல்லை, இது சொல்கிறேன், ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பாய், டாடா.